रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। वक़ाल फ़ी मकानिन आख़र अफ़हसिबतुम अन्नमा ख़लक़नाकुम अबसा व अन्नकुम इलैना ला तुरजऊन। क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम बदा अल इस्लामु गरीबा व सयऊदु कमा बदा गरीबा तूबा लिल गुरबा। वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अय्ज़न अल्लज़ीना युस्लिहूना इज़ा फसदन नास वला यमारूना फी दीनिल्लाह वला यकफुरूना मिन अहलि तौहीद औ कमा क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्लम। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, சத்தியத்திற்காக தூக்கி எறியப்பட்டவர் என்கின்ற தலைப்பிலே நாம் நேற்றைய தினம் பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை அறிந்து கொண்டோம். அதிலே தங்களுடைய சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட பொறாமையின் காரணத்தினால் பாலும் கிணற்றிலே அமர வைக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து இந்த தலைப்பு வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தோம். அதே போல தன் கோரிக்கை நிறைவேறவில்லை என்று கோபப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே தள்ளப்பட்டு பிறகு மன்னிக்கப்பட்ட ஒரு வரலாறையும் சொல்லி அவரும் சத்தியத்திற்காக தூக்கி எறியப்பட்டவர் என்ற செய்தியில் இடம்பெறவில்லை என்பதையும் தெரிவித்தோம். அதை தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு தியாகங்கள் செய்து சத்தியத்திற்காக தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் அவருடைய வரலாறை பழமையாக நாம் கேள்விப்பட்டிருக்கும் காரணத்தினால் முக்கியமான வேறு ஒரு வரலாறு அதை நாம் அறிய வேண்டிய சூழ்நிலையின் காரணத்தினால் இன்றைய தினம் யார் அந்த நபர் குடும்பத்தோடு இந்த ஏகத்துவ கொள்கைக்காக நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டார் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம். அந்த சம்பவம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜின் போது சந்தித்த ஒரு சம்பவம். மேராஜிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து பைத்துல் முகத்தஸ் என்கின்ற பாலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அதை தொடர்ந்து பல நபிமார்களை சந்திக்கிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன் அடியாரை இரவு நேரத்திலே பயணம் செய்ய வைத்து லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாவில் இருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றானே அப்படிப்பட்ட இறைவன் பரிசுத்தமானவன் என்கின்ற அந்த வசனத்தை தொடங்கி இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் மேராஜில் கண்டார்களோ அவை அனைத்தும் உண்மை. மா கதபல் ஃபுஆது மா ரஆ, இந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜின் போது அந்த பைத்துல் முகத்தஸிலும் சரி, 7 வானங்களிலும் சரி, எடுத்துக்காட்டப்பட்ட சொர்க்கத்திலும் சரி, எடுத்துக்காட்டப்பட்ட நரகத்திலும் சரி, எதையெல்லாம் இந்த தூதர் கண்டாரோ, அந்த உள்ளம் எதை சொன்னதோ அவை அனைத்தும் உண்மை, அது பொய் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுத்து விட்டான். அந்த மேராஜ் என்ற சம்பவத்தில் 7 வானத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் வேளையில்தான் ஒரு அற்புதமான நறுமணம் வருகிறது. அந்த நறுமணத்தை பற்றித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க. மா ஹாதிஹிர் ரீஹு தய்யிபா, ஒரு பரிசுத்தமான ஒரு வாசனை வருகிறதே, இது என்ன வாசனை அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்குத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தியாகியை பற்றி ஒரு வரலாறை சொல்கிறார்கள்.
அந்த வரலாறை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது குறித்த ஒரு முன்னுரையாக வேறு ஒரு வரலாறையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தி என்னவென்றால், முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் நூலில் 17,803வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு செய்தி. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹரஜ்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஜனாஸத்தி ரஜுலின் மினல் அன்சார். அன்சாரி தோழர் ஒருவர் இறந்து விடுகிறார். அந்த இறந்த அன்சாரி தோழருடைய அடக்கத்திற்காக நாங்கள் நபிகளாரோடு சென்றோம். ஃபன்தகைனா இலல் கபர், பிறகு அவரை அடக்கம் செய்து விட்டோம். வலம்மா யுல்ஹத, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவர்களை அடக்கம் செய்து விட்டதற்கு பிறகு ஃபஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருக்கு அருகிலே அமர்ந்து கொண்டார்கள். வ ஜலஸ்னா ஹவுலஹு, நாங்களும் அல்லாஹ்வின் தூதரை சுற்றி அமர்ந்து கொண்டோம். எந்த அளவிற்கு என்றால், வக்க அன்ன அலா ரூசினா அத்தயிர், எங்களுடைய தலைகளை பார்த்தால் அப்படி பறவைகளை போன்று, பறவைகள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக வட்டமிடும் அல்லவா தண்ணீருக்காக, அதுபோல அல்லாஹ்வின் தூதரை சுற்றி நாங்கள் ஒரு வட்டமாக அமர்ந்து கொண்டோம். அப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கரத்திலே ஒரு கைத்தடியை வைத்திருந்தார்கள். அந்த கைத்தடியை வைத்துக் கொண்டு என் குத்துஃபில் அருளை, பூமியை தேய்த்து கொண்டு சொன்னார்கள், பிறகு தலையை உயர்த்தி மக்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபரி, மக்களே நீங்கள் கபரு வேதனையிலிருந்து, மன்னரை வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். சலாசன், இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள். 3 முறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் அதை தொடர்ந்து ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இன்னல் அப்துல் மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளனான அடியான், இதா கான ஃபி இன்கிதாஇ துன்யா ஃபி இக்பாலி மினல் ஆகிரா, அவன் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து மறுமையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை அடைந்து கொள்வானே ஆனால், அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலிருந்து அவனை பிரிக்க வேண்டும், மறுமையோடு அவனை இணைக்க வேண்டும் என்பதற்காக நஸல இலைஹி மலாயிக்கத்தும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து வானவர்கள் எல்லாம் இறங்க ஆரம்பித்து விடுவார்கள். அதிகமான வானவர்கள், ஒரு வானவர் அல்ல, வானவர் கூட்டம் வரும். அவர்களுடைய முகம் பியதுல் உஜூஹ், அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும். க அன்ன உஜூஹும் அஷ்ஷம்ஸ், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கும். யார்? மூமினான, இறை நம்பிக்கை உள்ள நல்ல அடியானாக, இறைவனுக்கு பயந்தவனாக யார் நேர்மையாக வாழ்ந்தார்களோ அவர்களுடைய உயிரை எடுப்பதற்காக, இந்த உலகத்தை விட்டு அவனை பிரிப்பதற்காக, மறுமையோடு அவனை இணைப்பதற்காக வானவர் கூட்டம் இறங்கி வரும். அவர்களுடைய முகங்கள் வெள்ளை வெளியேர் என்ற பளிச்சென்று இருக்கும். என்றைக்கு இந்த அடியான் அந்த வானவர் கூட்டத்தை தன் கண்ணால் கண்டுகொள்கிறானோ, அந்த நொடியிலிருந்து இந்த உலகத்திற்கும் அவனுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு முறிந்து விட்டது என்ற அர்த்தம். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படியாக இருக்கும் பொழுது அவர்கள் அவர்கள் கையிலே கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருந்த ஒரு ஆடையை கொண்டு வருவார்கள். அது சொர்க்கத்திலிருந்து எடுத்து வைத்த ஒரு ஆடையை கையில் வைத்திருப்பார்கள். அந்த ஆடை ஹுனூத்து மின் ஹுனூத்தில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருந்த ஒரு பட்டாடையாகவும் இருக்கும். எந்த அளவிற்கு என்றால் அதை கையிலே வைத்திருப்பார்கள். கஸ்தூரி மணமிக்க ஆடையாக இருக்கும். அவர்கள் ஹத்தா எஜ்லிசு மின்ஹு மத்தல் பசர், அந்த தூதர், அதாவது மனிதர் இறந்து விட போகிறாரே, இந்த மனிதரை சுற்றி அமர்ந்து கொள்வார்களாம். அதில் அமர்ந்து கொண்டதற்கு பிறகு அவர் கூப்பிடுவாராம், ஐயத்து அன்னப்சு தையிபா, பரிசுத்தமான ஒரு ஆத்மாவே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வ ரில்வானிஹி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்ததாக, அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்ததாக நீ கொஞ்சம் வெளியே வந்துரு என்று கூப்பிடுவாராம். எதை? இந்த உயிரை. அப்படி கூப்பிடும் பொழுது அந்த உயிர் வெளியே வரும். எப்படி வெளியும் தருமா? தசீலு கமா தசீலுல் கத்ரத்து மின் ஃபையில் சிக்கா, ஒரு குடிநீர் பாத்திரம் ஒரு தோல் பாத்திரத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாத்திரத்தில் இருக்கின்ற நீர் வெளியே தவழ்ந்து விழுவதை போல இந்த அடியான் மூமினாக இருப்பானே ஆனால் அவன் உயிர் வெளியே வரும் இலகுவாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த ரூஹை அந்த மலக்குமார்கள் எடுத்துக் கொள்வார்கள். தங்களுடைய கையில் இருந்த கஸ்தூரி மனம் மிக்க அந்த பட்டு ஆடையிலே வைத்துக் கொள்வார்கள். அப்படி வைத்துக் கொண்டு அந்த கஸ்தூரி மனம் மிக்க
பட்டாடையோடு 7 வானங்களை தொடர ஆரம்பிப்பார்கள். ஃபயஸ்அதூன பிஹா ஃபலா யமுர்ருன யானி பிஹா அலா மலைஇம் மினல் மலாயிகா. எந்த மலக்குமார்கள் பின்வாங்க மாட்டாங்க, வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எங்க? இந்த உயிரை எடுத்துக்கொண்டு போய் 7 வானங்களை தாண்டி இறைவனிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. இப்படி 7 வானத்தில் முதல் வானத்தை தட்டும் பொழுது அங்கே கேட்கப்படும் ஃபயகூலுன மா ஹாதர் ரூஹு தய்யிப், பரிசுத்தமான ஒரு மனம் வருகிறது, இது என்ன வாசனை என்று கேட்பார்களாம். அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்களாம், புலான் இப்னு புலான், இன்னாருடைய மகன் இன்னாரு, அவருடைய ரூஹு தான் இது என்று சொல்லிவிட்டு பி அஹ்சனி அஸ்மாயிஹி அல்லதி கானூ யுஸம்மூனஹு ஃபீஹி பிஹிமா ஃபித்துன்யா, இந்த உலகத்தில் அவருக்கு அழகான ஒரு பெயரை வைத்து அழைத்திருந்தார்களே, மக்கள் கூப்பிட்டு இருந்தார்களே, அந்த பெயரால் அவர் தந்தையின் பெயரோடு சேர்த்து சொல்லப்படுவார்களாம். இப்படி சொல்லப்பட்டவர் ஹத்தா யன்தஹு பிஹா இல ஸமாஇ துன்யா, 7 வானங்களாக போய்விடுவார்கள். ஃபயஸ்தஃப்திஹூனஹு லஹு ஃபயுன்ஃபஹு ஃபீஹி, அவர்களுக்காக வேண்டி என்ன செய்யப்படும்? எல்லா வானங்களும் திறந்து வைக்கப்படும். அப்படி திறந்து வைக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு வானத்திலும் வரவேற்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்வார்களாம், பரவாயில்ல, நல்ல ஒரு ஆத்மா வந்து கொண்டிருக்கிறது, நல்ல ஒரு உயிர் வந்து கொண்டிருக்கிறது, சிறப்பிற்குரிய ஒரு ஆத்மா வரட்டும், நல்வரவு உண்டாகட்டும் என்று அந்த உயிரை வரவேற்றுக் கொண்டே இருப்பார்களாம். இப்படி போய்கொண்டிருக்கின்ற அந்த 7வது வானத்திற்கு சென்ற அந்த உயிர், அந்த மலக்குமார்கள் இறைவனிடத்திலே சொல்வார்களாம், இறைவன் சொல்வானாம், ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ் கூறுவானாம், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியின், என்னுடைய இந்த அடியானுடைய உயிரை, இவனுடைய பதிவை நல்லவர்கள் பதிவு செய்யப்படுகின்ற இல்லியூன் என்ற ஏட்டில் பதிவு செய்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் வணக்குமார்களை பார்த்து சொல்வாங்களாம். அப்படி வானவர்கள் உடனே என்ன செய்வார்களாம்? அந்த இல்லியூன் என்ற ஏட்டிலே பதிவு செய்து விடுவார்கள். பிறகு அருள், பிறகு பூமி குடித்து போயிருங்க, அந்த ரூஹ பூமி கொண்டு போயிருங்க நல்லா சொல்லி விடுவான். பூமிக்கு கொண்டு போங்கன்னு கூட நம்ம என்ன புரிஞ்சிடக்கூடாது, மீண்டும் கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம 6 அடி குழிய தோண்டி புதைச்சு வைக்கிறோம்ல, அங்க ரூஹு கொடுக்கப்பட்டு அங்கதான் விசாரணை, இந்த பூமிக்குள்ள விசாரணை நினைச்சிடக்கூடாது. ஏனென்றால் இறைவன் பர்ஸக் என்ற ஒரு திரையை ஏற்படுத்தி நம்முடைய புலனுக்கு எட்டாத ஒரு மண் உலகம் தனியாக வைத்திருக்கின்றான். அது பூமிக்குள்ள நினைச்சிடக்கூடாது. நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் எல்லாரும் மண்ணுக்குள்ள போறோம், எல்லாரும் உள்ளதான் இருக்கிறோம் இப்படின்னு சொல்றமே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கபர்ல வேதனை இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர, உண்மையில் அந்த இடம் எது? அது ஒரு தனி உலகம். இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தை தாண்டி மறு உலகத்தை, மறுமையை சந்திப்பதற்கு இடையிலே இது ஒரு தனியான ஒரு உலகமாக இருக்கும். வமிம் வராயிஹிம் பர்ஸஹுன், இந்த உலகத்திற்கும் மனிதர்களுக்கும் மத்தியிலே ஒரு திரை இருக்கிறது. இலா யௌமி யுபஅஸூன், நாளை மறுமையை சந்திக்கும் வரைக்கும் அந்த திரை இருக்கும். மறுமைக்கும் அந்த மண்ணறைக்கும் தொடர்பு இருக்காது, உலகத்திற்கும் அந்த மண்ணறைக்கும் தொடர்பு இருக்காது. அது ஒரு தனி உலகமாக இருக்கும். அந்த உலகம் எப்படி என்றால், சில பேர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய ரூஹையும் அந்த உடலையும் இறைவன் ஒன்றிணைத்து எங்க வச்சிருப்பான்? அந்த உலகத்துல கொண்டு போய் வச்சிருவான், பர்ஸஹ்ல, ஆலமுல் பர்ஸஹ்ல, அந்த ஒரு மண் உலகத்துல வச்சிருப்பான். சில பேர் வெடித்து சிதறி இறந்திருப்பார்கள், அவர்களை ஒன்று திரட்டி இருப்பான். சில பேர் கரிந்து சாம்பலாக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களை ஒன்று திரட்டுவான். அப்படி இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் சரி, அவர்களை அந்த மன்னரை விசாரணைக்காக இறைவன் மண்ணுலகமாக தனி உலகத்திலே வைத்து விசாரிப்பான். அந்த விசாரணை எப்படி இருக்கும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்திலே சொல்கின்றார்கள், ஃபத்துஆது ரூஹு ஃபி ஜஸதிஹி, அந்த உடலை இறைவன் ஒருங்கிணைத்து உயிரையும் உடலையும் இணைத்து விடுவான். இணைத்த பிறகு ஃபயதீஹி மலக்கானி, 2 வானவர்கள் ஃபயஜ்லிசானிஹி, அவருக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்வார்கள். ஃபயகூலானி லஹு, அந்த 2 வானவர்களும் இந்த மூமினான அடியானிடத்திலே கேட்பார்களாம், உன் இறைவன் யார்? அவன் அல்லாஹ்வை மட்டுமே கடவுளாக நம்பி வணங்கி இருப்பானே ஆனால், அந்த இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்திருப்பானே ஆனால், அவனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என் இறைவன் அல்லாஹ் என்று பதில் சொல்வான். ஃபயகூலானி, அவனிடத்திலே அந்த மலக்குமார்கள் கேட்பார்களாம், உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கும் பொழுது, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வானாம். யார் இஸ்லாத்தை, குர்ஆனையும் சுன்னாவையும்
நபிகளாருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்கின்றானோ அவனுடைய பதில் என்ன வரும்? இஸ்லாத்தை நான் மார்க்கமாக பின்பற்றினேன், நான் பிற மத கலாச்சாரங்களை காப்பி அடிக்கவில்லை, முன்னோர் மூதாட்டியர்கள் போகவில்லை, இஸ்லாத்தை தான் தூய்மையாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றினேன் என்று தெள்ளத் தெளிவான பதிலை சொல்வானாம். அதற்கு பிறகு யகூலானி, அந்த இரண்டு வானவர்களும் கேட்பார்களாம், மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்காட்டி, அல்லது மூசா நபியுடைய காலத்தில் வாழ்ந்தவராக இருப்பாரேயானால் மூசா நபியை எடுத்துக்காட்டி, அப்படி ஒவ்வொரு காலத்தில் எந்த நபியுடைய காலத்தில் அவர் வாழ்ந்து மரணித்து போயிருக்கிறாரோ அந்த நபியை எடுத்துக்காட்டி கேட்பார்களாம், இந்த மனிதரை பற்றி உனக்கு தெரியுமா? அவர் சொல்வார், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பதில் சொல்வார். சொன்னதற்கு பிறகு யகூலானி லஹு, அவருக்கு அந்த மக்கள் சொல்வார்களாம், வமா அமில்த வமா இல்முக, உன்னுடைய அறிவு என்ன? பரவாயில்ல, நீ உன் கடவுள் யாருன்னு கேட்டா அல்லாஹ்வை கரெக்டா சொல்லிட்ட, உன் மார்க்கம் என்னன்னு கேட்டா இஸ்லாத்தை கரெக்டா சொல்லிட்ட, உன்னுடைய தூதராக வந்தது யார், இவர் யாருன்னு அடையாளம் கேட்டா இவர் இறை தூதர்னு கண்டுபிடிச்சிட்ட. சரிப்பா, இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னையே உன்னுடைய சிந்தனை எப்படி வந்துச்சு சொல்லு, உன் அறிவு என்ன என்று கேட்பார்களாம். இந்த நான்காவது கேள்விக்கு அவர்கள் சொல்வார், கரஅத்து கிதாப் அல்லாஹ், எனக்கு ஏன் இப்படி ஒரு பதில் வந்தது தெரியுமா? நான் அல்லாஹ்வின் வேதத்தை படித்தேன் என்று சொல்வாராம். அப்படி சொன்னதற்கு பிறகு ஆமன்து பிஹி, அது இறைவன் புறத்திலிருந்து வந்ததுதான் என்று நான் முழுமையாக நம்பினேன். சத்தத்து, அது உண்மைப்படுத்தினேன். பிற மக்களிடத்தில் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதை நான் உண்மைப்படுத்தி அது உண்மை என்று ஏற்றுக்கொண்டு நடந்தேன். எனவே இறை வேதத்தை படித்ததால், சிந்தித்ததால், அதன் வழியில் நடந்ததால் இப்படியாக என்னுடைய நாவிலிருந்து பதில் வந்தது என்று சொல்வாராம். ஃபயுனாதி முனாதின் ஃபிஸ் ஸமா, உடனடியாக வானத்திலிருந்து ஒரு சப்தம் வருமாம், அன் சதக அப்தி, என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான் என்பதாக வானத்திலிருந்து ஒரு சப்தம் வருமாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த சத்தம் கேட்கும். யாரு? இறந்து போன ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சப்தம் வரும், என் அடியான் உண்மையை உரைத்திருக்கின்றான் என்ற ஒரு சத்தம் வரும். சத்தத்திற்கு பிறகு ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னah, இவருக்காக வேண்டி சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை ஏற்படுத்துங்கள், ஒரு விரிப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். அல்பிசூஹு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடையை எடுத்து ஒரு ஆடையை அவருக்கு போட்டு விடுங்கள். வஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னah, அவருக்காக வேண்டி சொர்க்கத்தின் வாசலை திறந்து வைத்து விடுங்கள். அந்த வாசலை திறந்து அந்த வாசனையையும் நல்ல ஒரு நறுமணத்தையும் அந்த குளிரூட்டக்கூடிய அந்த காற்றையும் அந்த சொர்க்கத்தின் இன்பமயத்தையும் அவர் பார்த்து கொண்டே என்ன செய்யட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், தூங்கட்டும் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படுமா. அப்படி சொல்லப்பட்ட நேரத்திலே இவருடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரத்திற்கு கபர் அப்படியே விசாலமாக்கப்பட்டுவிடும். ஏன்னா கபர் நெருங்கமா இருந்துடக்கூடாதுல, குழுக்கமா இருந்துடக்கூடாதுல. இன்னைக்கு நம்ம ஒரு 4க்கு 4 இடத்துல போய் குடி வாழ முடியுமா? 10க்கு 10 இடமே இடைஞ்சலா இருக்குது. 20க்கு இடமா இருந்தா கொஞ்சம் விசாலம், 40க்கு 40 இடமா இருந்தா அது பயங்கர விசாலம். அப்ப இடம் பெருசாக பெருசாக நமக்கு வசதிகள் நல்ல திருப்தி கிடைக்குது. அது மாதிரி இவன் பார்வை எவ்வளவு தூரம் போகிறதோ அது வரைக்கும் இவனுக்கு வசதிகள் இந்த கபரில் விசாலம் ஆக்கப்பட்டு விடும். கபர் என்றால் மண் உலகத்திலே அவனுடைய வாழக்கூடிய அந்த பர்சகுடைய வாழ்க்கையிலே, ஆலமுல் பர்சகிலே விசாலம் ஆக்கப்பட்டு விடும். அப்படி விசாலம் ஆக்கப்பட்ட உடனேயே வயதுதீஹி ரஜுலுன் ஹசனுல் வஜ்ஹி ஹசனு சியாபி தய்யிபு ரீஹி, ஒரு மனிதன் வருவான், அழகான முகத்தோடு வருவான், அழகான ஆடை போட்டு வருவான், நறுமணத்தோடு வருவான். இவனை பார்த்து அவர் கேட்பார், அங்க சொல்லப்படும், அபிஷிர் பில்லதி யுஅஸ்ஸிருக ஹாதா யௌமுக அல்லதி குன்த துஅது, இந்த நாள் வரும் என்று உனக்கு வாக்களிக்கப்பட்டதா இல்லையா? நீ இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வை நம்பி இருந்தால், இறைவேதத்தை படித்திருந்தால், அதன் வழி நடந்திருந்தால் இந்த நாளில் நீ நிம்மதி பெறுவாய் என்று சொல்லப்பட்டதா? அந்த நிம்மதியை இன்னைக்கு நீ பெற்றுக்கொள் என்று அந்த மனிதர் சொல்வாராம். சொன்னதற்கு பிறகு அவர் கேட்பாராம், இவர் யார்? மன்னன்த. சரிப்பா, மலக்குமார்கள் நற்செய்தி சொல்லணும். அழகான ஒரு மனிதர் நின்று அழகான ஒரு டிரெஸ்ஸை போட்டு நல்ல நறுமணத்தோட கவலைப்படாத, நீ இந்த உலகத்துல எதை எதிர்பார்த்து வாழ்ந்தையோ, எதற்காக கஷ்டப்பட்டையோ அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான்ப்பா. நிம்மதியா இருக்கா? திருப்தியா இருக்குதா? சந்தோஷமாயிரு என்று சொல்வாராம். சொன்ன உடனே இவர் திருப்பி கேட்பாராம், நீங்க யாருங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்பாராம். சொன்னதுக்கு பிறகு அவர் சொல்வார், யஜியு பில் கைர் ஃபவஜுஹுகல் வஜ்ஹு, நான் யார் தெரியுமா? உன்னுடைய திருமுகம் நான் தான். நீ இந்த உலகத்தில் நல்ல காரியங்கள் புரிந்தாயே அந்த நற்காரியங்களும் நான் தான்.
நீ எந்த நற்காரியங்கள் புரிந்தாயோ அந்த நற்காரியங்களாக நானே வந்து சொல்கின்றேன், நீ நிம்மதியாக இரு என்று அவைகள் நமக்கு சொல்லுமா. அவன் சொல்வான், ஆனா அமலுக்க சாலி, நான் தான் உன்னுடைய நல்ல காரியங்களாக ஒரு உருவெடுத்து வந்திருக்கின்றேன் என்று அவன் சொல்வான். உடனே என்ன செய்வான் தெரியுமா? பரவாயில்லை, நாம் இல்லியுன் என்ற ஏட்டில் பதிவு செய்யப்பட்டு விட்டோம். பிறகு மலக்குமார்கள் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிவிட்டோம். பிறகு என்னுடைய நற்காரியங்கள்லாம் ஒரு மனித வடிவத்தில் உருவெடுத்து எனக்கே நற்செய்தியும் சொல்லிவிட்டது. பிறகு சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது. அதற்கடுத்து வாசனை நுகரப்படுகிறது, நிம்மதியான விரிப்பு, அகலமான விசாலமான ஒரு இடமும் கிடைத்து விட்டது. உடனே சொல்வான், ரப்பி அக்கிமிஸ்ஸா, இறைவா எந்த மறுமை வரும் என்று எனக்கு சொல்லி தந்தாயோ அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அல்லவா, மன்னரையை எதிர்பார்த்தேன், வந்து விட்டது, சந்தித்து விட்டேன், மறுமை என்று ஒன்று வருமே அதை எனக்கு ஏற்படுத்து என்று சொல்லி அவன் தூங்க ஆரம்பித்து விடுவான். ஒரு புது மாப்பிள்ளையை போன்று அவன் தூங்க ஆரம்பித்து விடுவான். இவன் எதிர்பார்ப்பு உடனே மறுமை வர வேண்டும், உடனே சொர்க்கத்தில் நுழைய வேண்டும். ஏன்னா திறந்து வச்சிருக்கிற சொர்க்கத்துக்கு உள்ள போகணும் இல்ல, அந்த எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு வாய்ப்பு. ஏன்னா அதற்கு அடுத்து வருது பாருங்க, கொஞ்சம் கூட நம்முடைய வாழ்க்கையில கற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதற்கு பிறகு இன்னொருவர் வருவார். அவர் சொல்வார், ஹத்தா அர்ஜிய இலா அஹ்லி வ மாலி வ இன்னல் அப்துல் காஃபிர், நான் ஒரே ஒரு காஃபிரான அடியான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் ரூஹ் எப்படி எடுத்து செல்லப்படும் என்று கூறுகிறேன் கேளுங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு காஃபிரான அடியான், இறைவனை நிராகரித்தவன், நம்ப மறுத்தவன், இணை வைத்தவன், இஸ்லாத்துக்கு புறம்பாக நடந்தவன், இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளாதவன், இந்த மாதிரியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டவன், இதா கான ஃபி இன்கித்தாயி மினத் துன்யா, உலகத்தை விட்டு அவன் பிரிந்து, வ இக்பாலி மினல் ஆஹிரா, மறுமையை சந்திக்க நேர்ந்து விட்டால், நஸல இலைஹி மினஸ்ஸமாய் மலாயிகத்துன் சூதுல் உஜூஹ், கண்ணங்கரேன் என்று கருத்த நிறம் கொண்ட மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள். மாஹுமுல் முசூ, அவர்கள் கையிலே கம்பளி போர்வைகள் இருக்கும். மத்தல் பசர், அவர்கள் முறைத்து விரைத்து பார்த்து கொண்டுதான் இந்த அடியான் பக்கத்திலே அமர்வார்கள். எந்த அடியான் தன் கண் முன்னால் கண்ணங்கரேன் என்ற முகத்தை கொண்ட மலக்குமார்களை பார்த்து விட்டானோ அந்த நேரத்தில் நொடியிலே அவன் அறிந்து கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கை அதோ கெதிதான், முடிந்து விட்டது என்று கண்டுபிடிப்பதற்கான அடையாளமாக அல்லாஹ் அனுப்பி வைப்பான். சும்ம யஜியு மலக்குல் மௌத், இந்த கூட்டம் வந்து அமர்ந்ததற்கு பிறகு அதிலிருந்து ஒரே ஒரு வானவர் எழுந்து வருவார். ஹத்தா எஜ்லிஸ இந்த ரஹ்சிஹி, அந்த மனிதனின் தலைக்கு பக்கத்திலே வந்து அமர்ந்து கொள்வார். தலைக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டு சொல்வார், ஐயத்துகன் நஃப்சுல் ஹபீஸா, கேடுகட்டவனே, பாவியே, அநியாயக்காரனே, உஹ்ரிஜி இலா சஹத்தி மினல்லாஹி, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றாய், வா வெளியே என்று விரட்டுவார், அழைப்பார். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இந்த மாதிரியான மலக்குமார்கள், குல்லியத்தவல் மலாயிகத்து குல்லியத்தவப்பாக்கும், உங்களுடைய உயிரை எடுப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மலக்குல் மௌத் என்பவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய உயிரை எடுக்க வருவார்களே, பாவிகளுடைய உயிரை எந்த வகையிலே எடுப்பார்கள் தெரியுமா? எவரிபூன உஜுவஹும், இவனுடைய தலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த மலக்குல் மௌத்து விசாரிப்பார், அழைப்பார். அப்படி அழைக்கிற நேரத்தில் முகங்களில் அடிப்பார்கள். அதுபாரகும், அவனை எழுப்பி வைத்து முதுகுகளிலும் அடிப்பார்கள். நம்ம யாருக்கும் தெரியாது அவன் எப்படி போகின்றான், அவன் ரூஹ் எப்படி பிரிகின்றது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய உடலில் இருந்து அந்த உயிர் பிடுங்கப்படும். வா என்று கூப்பிட்டு விட்டு அடித்து விடுவார்கள், பிடுங்கி எடுப்பார்கள். பிடுங்கி எடுக்கப்படுகின்ற அந்த ரூஹை உடலில் இருந்து பிடுங்குவார்கள். எப்படி தெரியுமா? கம்பளி போர்வை, ஈரமான கம்பளி போர்வையிலிருந்து ஒரு முடியை பிடுங்கி எடுப்பது போல பிடுங்குவார்கள். அப்படி பிடுங்கி எடுத்ததற்கு பிறகு அதை தன்னுடைய கம்பளி போர்வையில, நாற்றம் பிடித்த ஆடையில அந்த ரூஹை எடுத்து வைத்து விட்டு அவர்கள் வானத்திலே ஏறி செல்வார்கள். வானத்திலே கேட்கப்படும், மாஹாதர் ரூஹுல் ஹபீஸ், ஒரு கேடு கட்ட, ஒரு நாற்றம் பிடிச்ச வாசனை வருகின்றதே, அந்த துர்நாற்றம், இது யார், இது எந்த மனுஷன் என்று கேட்கப்படும். அவர்கள் சொல்வார்கள், ஃபுலான் இப்னு ஃபுலான், சே இந்த வீணா போனவன் என்று இவனுடைய பெயர் உலகத்தில் நல்ல முறையில் அழைக்கப்பட்டிருந்தாலும் கேவலமாக திட்டுவார்களாம். அப்படி திட்டியதற்கு பிறகு அவர்கள் 7 வானங்களை தாண்டுவார்கள். எல்லா வானங்களிலும் மலக்குமார்கள் திட்டிக் கொண்டே இருப்பார்கள். அந்த 7வது வானத்திலே இறைவன் ஒரு வார்த்தையை சொல்கின்றான் பாருங்கள். இப்படி ஒவ்வொரு வானத்திலும் கூட திறக்கவும் படாது, உடனே திறக்க மாட்டாங்க, திட்டுவார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, இவர்களுக்காக சொர்க்கத்தின் இந்த 7 வானங்கள் இருக்கிறது அல்லவா,
சொர்க்கம் அல்ல, 7 வானங்கள் கூட திறந்து வைக்கப்படாது. இவர்கள் வர வேண்டும் என்பதற்காக திட்டிக் கொண்டிருப்பார்களே தவிர திறந்து வைக்கப்படாது. அவர்கள் இந்த பாவிகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது விளங்கி தவறாக நடப்பவர்கள், இறைவனை நம்ப மறுத்தவர்கள், இணை வைத்தவர்கள், காபிர்கள், முனாஃபிக்குகள் லா யதுகுலூனல் ஜன்னத, சொர்க்கத்திலும் கூட நுழைய மாட்டார்கள். ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் ஹயாத், இந்த ஒட்டகத்தினுடைய காதில், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் கூட, ஊசியினுடைய துவாரம் சின்னது, அந்த ஓட்டையிலே ஊசியின் காதிலே ஒட்டகத்தை திணிச்சு நுழைய வைத்து விட்டால் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்தாலும் கூட இவர்கள் சொர்க்கத்தில் போக முடியாது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக அறிவித்து விடுவானாம். அப்படி அறிவித்ததற்கு பிறகு சொல்வானாம், உக்துபு கிதாபஹு ஃபீ சிஜ்ஜீன், இவனுடைய பதிவேட்டை பாவிகளுடைய பதிவேட்டிலே, சிஜ்ஜீன் என்ற பதிவேட்டிலே பதிவு செய்யுங்கள் என்று சொல்லப்படுமாம். பிறகு அவனை இந்த உலகத்திலே கொண்டு வருவார்கள். அவனை உலகத்திற்கு கொண்டு வந்ததற்கு பிறகு அவர்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த உயிரோடு சேர்த்து விட்டு மண் உலகத்தில் விசாரிப்பார்கள். விசாரிக்கும் பொழுது அந்த மலக்குமார்கள் கேட்பார்களாம், மண் ரப்புக்க. இது அரபி தெரிஞ்சு அரபில கேட்பாங்க, இல்லாட்டி புரியுற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அரபில தான் கேட்பாங்க, நினைச்சிட கூடாது, புரியுற மாதிரி கேட்பாங்க. உன் இறைவன் யார்? அவன் சொல்வார் அப்படின்னு சொல்லுவான். அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, ஹா ஹா என்று சொல்லுவான். லா அதிரி, என்னது தெரியாத, இப்படி பதில் வரும். இறைவனால அவனுக்கு ஆச்சரியமா பார்ப்பான். இறைவனை மட்டும் இறைவனா நினைச்சிருந்தா பிரச்சனை இருக்காது. இறைவனோடு இணை வச்சிருந்தா யாரை இறைவன் சொல்றது? இப்ப குழப்பம் வந்துரும்ல. அல்லது இறைவனே நம்ப மறுத்திருந்தா குழப்பம் வந்துரும்ல. தெரியலையே, இப்படியும் பதில் வந்துடும். அல்லாஹ் காப்பாத்தணுங்க, அந்த நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. பிறகு மலக்குமார்கள் கேட்பார்கள், சரி உன் மார்க்கம் என்னப்பா? அதற்கும் அவன் அவ்வாறு சொல்வான், தெரியாது. பிறகு கேட்பார்கள், ஒமா ஹாதர் ரஜுல், சரி இவரை பத்தியாவது தெரியுமாப்பா என்று எடுத்து காட்டப்பட்ட இறை தூதரை பற்றி கேட்பார்களாம். அப்பொழுது சொல்வாராம், இவரை பத்தியும் எனக்கு தெரியாது. உடனடியாக அந்த வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், கதப, இவன் பொய் சொல்லி இருக்கின்றான். இந்த உலகத்தில் இவன் நல்லவனாக வாழ்ந்திருந்தால் இவன் உண்மை பேசி இருப்பான். ஆனால் தெரியாதுன்னு சொல்றானே, இல்ல என்ன, இந்த உலகத்தில் அவன் அல்லாஹ்வை நம்ப மறுத்தான், மறந்தான், புறக்கணிச்சான், பொய்யென கருதினான். இந்த பொய்யென கருதியவன் தான் இன்னைக்கு தவறான பதிலுக்கு ஆளாயிருக்கின்றான் என்று சொல்லப்பட்ட பிறகு இவனுக்காக நரகத்தை விரித்து காட்டுங்கள். திறந்து வைக்கப்படுகின்ற நரகம், அந்த வாசல் திறந்து வைக்கப்படட்டும். அதிலிருந்து வருகின்ற சூடேற்றப்பட்டிருக்கிற காற்று, வெப்பம் அவனை சிரமத்தை ஏற்படுத்த வேண்டும். அலா கபரிஹி, அவனுடைய அந்த அடக்கத்தலமாக அவன் மண்ணுலகத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றானோ அதை இறுக்கி அவனை கஷ்டப்படுத்தட்டும். ஹத்தா தஸ்தலிஃபு ஃபீஹி அஸாலஹு, அவனுடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போகிற மாதிரி இருக்கப்படட்டும் என்பதாக சொல்லப்படும். அதற்கு பிறகு ஒருவன் வருவான், அவன் ரொம்ப மோசமான முறையிலே இருப்பான், பார்ப்பதற்கு அசிங்கமாக இருப்பான். கபீஹுல் வஜ்ஹ், கபீஹு சியாப், ஆடைகளும் ரொம்ப கந்தரகோலமாக இருக்கும். அதே மாதிரி அவருடைய ஸ்மெல் இருக்குதுல, துர்நாற்றம், கிட்ட நிக்க முடியாது. அந்த துர்நாற்றத்தோடு ஒரு மனிதன் நிற்பான். அவன் சொல்வான், ஏ பாவியே, நீ நரகத்தை அடைந்து விடு, உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்வான். உடனே அவன் கேட்பான், மன்னந்த, நீ யார் என்று சொல்லும் பொழுது, ஃபவஜ்ஹுகல் வஜ்ஹு யஜீபு ஷர், பாவத்தை செய்தாயே, உலகத்தில் பாவங்கள் புரிந்தாயே, அந்த பாவங்களாக நான் உருவெடுத்து வந்திருக்கின்றேன். ஆனா அமலுக்கல் ஹபீஸ், நான் தான் உன்னுடைய கெட்ட செயல்கள் என்பதாக எடுத்து காட்டப்படுவார்களாம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்தவர்களாக சிறிய பெரிய பாவத்திற்கு ஆளான படு பாவிகள் இவ்வாறு எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விடக் கூடாது நாம். அதே மாதிரி பாருங்க, இவன் என்ன கெஞ்சுவான் கதறுவான் தெரியுமா? ஏற்கனவே உலகத்திலிருந்து தப்பிக்கும் பொழுது இந்த மலக்குமார் நம்மளை பிடிச்சிட்டாங்க. இப்ப அதுக்கு பிறகு 7 வானத்திலையும் கேவலம், அதுக்கு பிறகு நம்மளை பதிவு செஞ்சதுலையும் கேவலம், விசாரிச்சதும் கேவலம், மன்னரை இருக்குது. இது நரகத்தை வேற காட்டுறாங்க, அடுத்து வேற அங்க போறோமா. ரப்பி, என் இறைவா, லா துக்குமுசா, மறுமையை மட்டும் கொண்டு வந்தாது இறைவா. லா தக்குமுசா, இந்த மறுமை மட்டும் ஏற்பட்டு விடக்கூடாது இறைவா. அப்புறம் நாளைக்கு அதுலயும் எழுப்பப்பட்டு அதுலயும் வேதனை செய்யப்பட்டு அது வரக்கூடாது இறைவா என்று அவன் வேதனை செய்யப்பட ஆரம்பிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த செய்தி முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் நூலிலே 17803வது ஹதீஸாக பார்க்கலாம். இது ஏன் உங்களுக்கு சொல்கிறோம் என்றால், நல்லவர்களுடைய உயிர்
7 வானத்தில் ஒரு நறுமணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். சரிங்களா? அந்த செய்திக்கு தான் உங்களுக்கு சொல்றது. ஏன்னா அந்த வரலாறு உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு இது புரியணும். அதே மாதிரி பாவிகளுடைய உயிரை பொறுத்த வரைக்கும் அது நாற்றம் எடுத்ததாக இருக்கும். அது கபரிலே அவன் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு இவன் ஒரு தனியான மண்ணுலகத்திற்கு அழைச்செல்லப்பட்ட பிறகு நொறுக்கப்படுவான். கரிக்கட்டையாக ஆக்கப்படுவதற்கான நரகம் தயாரிக்கப்பட்டிருக்கும். அந்த நரகத்தை பார்த்து கொண்டு இருப்பான். எனக்கு மறுமை வேண்டாம், மறுமை வேண்டாம் என்று கத்திக்கொண்டே கதறிக்கொண்டே இருப்பான். யார் நல்லவனாக இருக்கிறானோ சொர்க்கத்தின் வாசனையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அவனுடைய கண்களில் தென்படும். இவனுடைய உடலிலும் நல்ல வாசனை ஏற்படும். இந்த வாசனையை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, ஒவ்வொருவருடைய அமலுக்கு ஏற்ற மாதிரி வாசனை இருக்குதுங்க. உதாரணத்துக்கு 5 ரூபாய்க்கு அத்தர் இருக்குது. எத்தனை நாள் நிற்கும்? 5 நிமிஷம் நிற்கும். ஒரு 50 ரூபாய்க்கு அத்தர் வாங்கினீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நிற்கும். ஒரு 2000 ரூபாய்க்கு அத்தர் வாங்கினீங்கன்னா நீங்க இந்த துணியை துவைக்கிற வரைக்கும் அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா? அத்தர்ல பல வகை பார்க்கிறோமா இல்லையா? இந்த வாசனை அதனுடைய தரம். அதே மாதிரி ஒவ்வொருவருடைய அமலுடைய அந்த நறுமணம் பல ஆண்டுகள் அந்த 7 வானத்திலும் அந்த நறுமணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அப்படித்தான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜுக்கு செல்லும் பொழுது 7 வானங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கின்றது. அந்த நறுமணம் யாருடைய நறுமணம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த நறுமணம் யாரு தெரியுமா? ரீஹத்து தொய்யிபத்து ஹாதிஹி ராயிஹத்து மாஷிதா, மாஷிதா என்ற பெண்ணுடைய நறுமணம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாஷிதா என்ற பெண்ணை பற்றியும் அவர்களுடைய பிள்ளைகளை பற்றிய ஒரு வரலாறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குறிப்பிடுகிறார்கள். அந்த நறுமணம் தான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த 7 வானத்திலும் அப்படியே மனமகிழோடு இருக்கின்றது என்பதாக சொல்கின்றார்கள். அது எப்படி? அந்த அளவிற்கு தாக்கம் என்ன, அந்த அளவிற்கு அவர்கள் தியாகம் என்ன, அதைத்தான் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இன்னல்லாஹ் இஸ்தரா மினல் மூமினீன், அல்லாஹ் மூமின்களிடத்திலே விலைக்கு வாங்கி இருக்கின்றான். அன்புசகும் அவர்களின் உயிரை வாங்கி இருக்கின்றான். வ அம்வாலகும் அவருடைய சொத்துக்களை வாங்கி இருக்கின்றான். எதற்கு தெரியுமா? பி அன்னலகுமுல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் வேண்டுமா? உன் சொத்துக்களை இழக்க வேண்டிய நிர்பந்தம் வரும், இழந்தான் ஆக வேண்டும். உன்னுடைய உயிரை கூட இழக்க வேண்டிய நிர்பந்தம் வரும், இழந்தாக வேண்டும். அதனால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் வைத்தானே. யாரையும் கைவிடலைங்க. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, ஆர் அல்லாஹ் தான் என் இறைவன் என்று சொல்லி அதில் உறுதியோடு இருக்கிறார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் வந்து அவர்களிடத்தில் சொல்வார்களாம், அல்லாஹ் கௌஃபுன் அலைஹிம் அல்லாஹ் தகாஃபு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வ அபிஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற சொர்க்கம் கண்டிப்பா கிடைக்கும் என்று சொல்வார்களாம். நாம் என்னைக்காவது மலக்குமார்களை பார்க்க முடியுதா? பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்படுறோம், துன்பத்துக்கு ஆளாக்கப்படுறோம். அப்ப எப்படி இவர்கள் சொல்வார்கள் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் இந்த மலக்குமார்கள் மூலம் இப்படி ஆறுதல் தருகின்றான். தோழர்களே, உங்களுக்கு அரியாபுரத்திலிருந்து ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அரியாபுரத்திலிருந்து வருகிற ஆறுதல்கள் மனிதன் வழியில வரும் இல்லைங்க. நம்மளே 4 பேர் என்ன செய்வோம்? சோதிக்கப்படுவோம், சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுவோம். இந்த கொள்கைக்காக வேண்டி பல கஷ்டத்திற்கு ஆளாக்கப்படும் போது நம்ம 4 சகோதரர் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கிறாங்க, அல்லாஹ் காப்பாத்தும். இதெல்லாம் என்னது? இது இந்த ஆறுதலை அல்லாஹ் ஏற்படுத்துறாங்க. எப்படியாவது ஒரு மனிதனுடைய இந்த துன்பத்திலும் துயரத்திலும் இந்த கொள்கைக்கான சோதனையிலும் ஆறுதல் தருவதற்கு ஒரு ஆளையாவது விட்டு வைக்காம அல்லாஹ் இருக்க மாட்டான். அதுதான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். எப்படி தெரியுமா? ஒருவன் சத்திய கொள்கை ஒருவன் ஏற்றுக்கொள்வானே ஆனால் இந்த உலகத்துல கடுமையாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுவான். உச்சகட்டமாக அவனுடைய உயிர் தொண்டைக்குள்ளே அடையும். இதை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் மனதில் பக்குவப்படுத்திக் கொள்வானே ஆனால் அவன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் டேக் டிசிஷன் போட்டே இருப்பான். ஏன்னா நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்க என்னைக்கு மௌத்தா போறக்கூடியவர்கள், என்னைக்கு எங்க உயிர் பிரிஞ்சு போயிரும், என்னைக்கும் நாங்கள் அதை இழக்க தயாரா இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது என்ன பெருசா பேனா காணாம போச்சு, பென்சில் காணாம போச்சு, புள்ள இறந்து போச்சு, உடம்பு சரியில்லாம போச்சு, அல்லாஹ்வுக்குரியவர்கள் நாங்க என்ற ஒரு அழுத்தம் நம்முடைய உள்ளத்துல சகிப்புத்தன்மை ஏற்படுத்தி விடும். என்னைக்காவது மன அழுத்தம் வருமா, மனக்குழப்பம் வருமா, நம்ம சாதாரணமாயிருவாங்க. இந்த துன்யாவை அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு மறுமைக்கு எதிர்பார்த்து வாழ்ந்து விடுவோம். அப்படித்தான் இந்த உலகத்திலே இறைவனுக்காக வேண்டி நெருப்பு குண்டத்திலே ஒரு குடும்பம் தூக்கி எறியப்படுகிறது. இந்த மாஷிதாவுடைய குடும்பம் தான். யார் தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்த பெண்மணி தெரியுமா? இவர்கள் ஃபிரௌனுடைய சமுதாயத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி. ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், யுதப்பிஹுன அப்னாஅக்கும், உங்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கழுத்தறுத்து கொலை செய்தார்கள். இந்த ஃபிரௌன் யஸூமுனக்கும் சூஅல் அதாப்,
கடுமையான வேதனையை கொடுத்தான், உங்களை துன்பப்படுத்தினான். இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன். யோசித்து பாருங்கள் இஸ்ரவேலர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றி இருக்கிறோமே, அவன் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன். உங்களை கடுமையாக துன்புறுத்தினான், ஆண்களை எல்லாம் வெட்டி தீர்த்தான். தன் தேவைக்காக, தன் ஆசைக்காக பெண்களை மட்டும் வாழ வைத்தானே. இன்னபீதாலிக்கும் பலாவும் ரப்பிக்கும் அதையும், இது ஒரு கடுமையான சோதனையாக, வேதனையாக நீங்க சந்தித்தீர்களா இல்லையா? அந்த வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றினோமா இல்லையா என்று அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கின்றானே. அந்த ஃபிரௌனுடைய வீட்டிலே வேலைக்காரியாக இருந்தவர் தான் இந்த மாசித்தா என்ற பெண்மணி. ஒன்றை யோசித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி தெரியுமா? நாம் நினைக்கின்றோம் இந்த ஏகத்துவத்தை ஒருவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். நேர்வழி காட்டக்கூடிய வாய்ப்பும் அருளும் அதற்கான தகுதியும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் இருக்கிறது. இன்னக்கலா தகுதி மன் அஹபப்த முஹம்மதே, நீ விரும்புற ஆளுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம். நேரான பாதையிலே அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுவானே தவிர நாம் நேர்வழி காட்ட இயலாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த அடிப்படையிலே நேர்வழி அல்லாஹ் எங்கெல்லாம் காட்டான்னு பாருங்க. ஒரு சின்ன சம்பவங்க. உதைபியா உடன்படிக்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கத்து காபிர்களுக்கும் இடையில் உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன உடன்படிக்கை? அந்த சுஹைல் என்பவர் வைக்கின்ற கோரிக்கை, முகமதே, மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் மதீனாவுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க மாட்டோம். அப்படி ஒரு வேளை மதீனாவுக்கு அவர்கள் ஓடி வந்து விட்டால் நீங்க திருப்பி அனுப்பணுங்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தை வைக்கக்கூடியவன் யார்? பக்கா காஃபிர் அவன், சுஹைல். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முடியாதுன்னு மறுக்கிறாங்க, பின்னால் இருக்கிற தோழர்களும் மறுக்கிறாங்க. அது எப்படி? அவர் முஸ்லிமா இருந்தாலும் நாங்க திருப்பி அனுப்பணுமா? அதெல்லாம் முடியாது என்று சண்டையிடுகிறார்கள். இப்படி பிரச்சனை இருக்கும் பொழுது அபூ ஜந்தல் என்று ஒருவர் ஓடி வருகிறார். என்னை காப்பாற்றுங்கள், இந்த இணை வைப்பாளர்களோடு என்னை சேர்த்து விடாதீர்கள், மக்காவிலே என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள் என்று கை காலெல்லாம் விலங்கு பிடித்தவராக வந்தாரே. அந்த அபூ ஜந்தல் யார் தெரியுமா? இந்த காபிராக இருக்கின்ற, ஒப்பந்தத்திற்கு திணித்துக் கொண்டிருக்கின்ற சுஹைலுடைய மகன். எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்க, யார் இதை குழி தோண்டி புதைக்க நினைக்கிறானோ அவன் குடும்பத்திலிருந்து ஒருத்தனுக்கு ஹிதாயத் கொடுக்கிறான். நம்ம நினைப்போம் இதை அழிக்க, இந்த ஏகத்துவ கொள்கையை அழிக்க நினைக்கிறார்கள் அல்லவா, அப்படி யாரு இருந்தாலும் சரி அவன் குடும்பத்திலிருந்து 4 பேர் இந்த கொள்கைக்காக வெறிபிடிச்சு நிற்பார்கள். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஃபிரௌன் சொல்லுகின்றான், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் அகிலத்திற்கெல்லாம் இறைவன், மிக்க மேலான இறைவன் உங்களுக்கு நான் தான் என்று பிரகடனப்படுத்துகின்றான். இந்த ஃபிரௌனை எதிர்த்துத்தான் மூசா நபியை அல்லாஹ் அனுப்பி தூதராக தேர்வு செய்து அனுப்புகிறான். மூசா நபி பிரச்சாரம் செய்கின்றார். அந்த ஏகத்துவ கொள்கை இந்த ஃபிரௌனுடைய மனைவிக்கு போய் சேர்ந்தது அல்லவா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றானே, வம்ராத் ஃபிரௌன், இந்த ஃபிரௌனுடைய மனைவி, இது காலத் ரப்பி பினிலி இந்த பைத்தன் ஃபில் ஜன்னா, அவர் தன் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா எனக்கு கோட்டை வேண்டாம், கொத்தளம் வேண்டாம், அரமனை வேண்டாம், இதெல்லாம் நிரந்தரமாக இருக்கக்கூடியது அல்ல. நாளை நிரந்தரமாக சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சுவன பூஞ்சோலையில் ஒரு வீட்டை கட்டித்தா என்று கேட்டார்களே, இதுதான் இந்த உலகத்தை தூக்கி எறிந்த இந்த பெண்மணி தான் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரி என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த குடும்பத்திலே ஒரு வேலைக்காரி பெண்மணி தான் இந்த மாசித்தா என்ற ஒரு பெண்மணி. இவள் தங்களுடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு, நிறைய பிள்ளைகள், எண்ணிக்கை சொல்லப்படவில்லை, சில 2 பிள்ளை என்று இப்னு மாஜாங்கிற ஹதீஸ்ல வருது, அது பலகீனமான செய்தி. அகமது என்ற ஹதீஸ்ல ஆதாரப்பூர்வமாக வருகிறது, நிறைய பிள்ளைகள் இருக்கின்றது. நிறைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு தலை சீவி கொண்டிருக்கிறார். யாருக்கு? ஃபிரௌனுடைய மகளுக்கு. ஃபிரௌனுக்கு மகன் கிடையாது, மகன் இருக்கிறார். மகன் கிடையாதுங்கிறதுனால தானே தனக்கு நிகரா வந்த மூசா வளர்த்ததே, சரிங்களா? அதனால மகன் கிடையாது, மகன் இருக்கிறான். இந்த மகளுக்கு தலையை வாரி கொண்டிருக்கின்றார். இந்த மகளுக்கு தலையை வாரி கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று அந்த சீப்பு கீழே விழுந்துருச்சு. யாருடைய சீப்பு? இந்த மாசித்தா என்ற பெண்மணியுடைய கையில் இருக்கின்ற சீப்பு கைதவறி விழுந்த உடனேயே அந்த பெண்மணி சொல்கின்றார், காலத் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த சீப்பை எடுக்கிறார். இப்படி சொன்ன உடனேயே அந்த மகள் கேட்கிறாள், என்ன வார்த்தை கேளுங்க, இப்னத்து ஃபிரௌன், இந்த ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறாள், அபி நீ பிஸ்மில்லான்னு சொன்னையே, இறைவனின் பெயரால் என்று சொல்லி அந்த சீப்பை எடுத்தையே, இறைவன் என்றால் என் தகப்பன் தானே? கேள்வி பாருங்க, நான் தான் கடவுள்னு திணிச்சு வச்சிருக்கிற கொள்கை பேசுது பாருங்க. இறைவன் சொன்னது என் தகப்பன் பேர தானே என்று சொல்லும் பொழுது அந்த மாசித்தா அவர்களுடைய வார்த்தையை பாருங்கள். லா, உன் தகப்பன் எப்படி கடவுளாவான்? வலாக்கின் ரப்பி, என்னுடைய இறைவனும், ஒரு ரப்பு அபிகி, உன் தகப்பனுக்கே ஒரு இறைவன் இருக்கின்றான்.
அல்லாஹ் அவனை சொல்கின்றேன் என்று இந்த பெண்மணி கொடுக்கின்ற பதிலடி மகளுக்கு தாங்க முடியவில்லை. உடனே சொல்கின்றால், என்ன திமிர் இருந்தா எங்க கோட்டையில இருந்துகிட்டு இப்படி பேசுற, இதை என் தகப்பனாட்ட போய் சொல்லட்டுமா, போட்டு கொடுக்கட்டுமா என்று கேட்கின்றாள். அவள் சொல்கிறாள், மாசித்தா அவர்கள் சொல்கிறார்கள், நாம் போய் சொல்லு, அதனால என்ன, எனக்கும் ஒரு இறைவன் இருக்கின்றான், உன் தகப்பனுக்கும் அவன்தான் இறைவன், உனக்கும் அவன்தான் இறைவன், இதை நான் சொன்னதாக போய் சொல்லு என்று தெள்ள தெளிவாக திட்டவட்டமாக இந்த மாசித்தா அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே இதை கொண்டு போய் அந்த மகள் தன்னுடைய தகப்பனார் இடத்திலே போய் குற்றச்சாட்டை வைத்து விடுகின்றார். அப்படி குற்றச்சாட்டை வைத்த மாத்திரத்திலே ஃபிரௌன் கேட்கின்றார், யா குலானா, வேலைக்காரி பெண்மணியை வாங்க என்று கூப்பிடுகின்றார். இன்னலக்க ரப்பன் கைரி, என்ன இது கடவுள் இருக்கின்றதாக சொல்கிறாயே, ரட்சிப்பவன் இருக்கின்றான் என்று சொல்கிறாயே, உன்னை பாதுகாப்பவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்கிறாயே, என்னை தவிர உன்னை பாதுகாப்பவன் ஒருவன் இருக்கிறானோ என்று கேட்கின்றான். இப்படி கேள்வி என்ன தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த ஒரு அரசன் கேட்டானே, உன்னுடைய ரப்பன் என்ன, உன்னுடைய இறைவன் என்னப்பா செய்யறான் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், ரப்பி அல்லது உஹிய வ யுமீத், என் இறைவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கின்றான். அப்படியா, நானும் அதை செய்வேயா, என்ன பெருசு இது, ஆனால் உஹிய வ யுமீத், நானும் உயிர்ப்பிக்க செய்வேன், மரணிக்க செய்வேன், ஆனதை பாரு என்று சொல்லும் பொழுது அந்த தருணத்தில் தான் இந்த அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்ட அரசன்ட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்கிறாங்க, என்னடா இது, கடவுள்னா இந்த ரெண்டு தன்மை இருந்தா மட்டும் போதுமா, கடவுள்னா நிறைய தன்மை இருக்கணும். உடனே திருப்பி கேட்கிறாங்க, என் இறைவன் சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வரான், அது என் இறைவனுடைய ஆற்றல். மகரிப், ஒருவேளை நீ இறைவனா இருந்தா அதை மேற்கிலிருந்து கொண்டு வர பார்ப்போம், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் பதில் தெரியாமல் திணறி போனவன், எவன் இறைவனை நிராகரித்தானோ அவன் பதறி போனான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காபிர்களுக்கு ஒரு காலத்திலையும் நேர்வழி காட்ட மாட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே, இதே மாதிரியான ஒரு சூழலை இந்த மாசித்தா அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த மாசித்தா அவர்களை பார்த்து இந்த ஃபிரௌன் கேட்கின்றான், என்னை தவிர ஒரு கடவுள் உனக்கு இருக்கின்றானா என்று கேட்கும் பொழுது இந்த மாசித்தா அவர்கள் சொல்கிறார்கள், காலத் நாம், ஆமாம், உன்னை தவிர ரப்பி, எனக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான், ஒரு ரப்புக்கல்லா, உனக்கும் இறைவன் இருக்கின்றான், அவன் அல்லாஹுதான் என்று சொல்கின்றார். இந்த பெண்மணி சாதாரணமான பெண்மணி இல்லைங்க. தன் பிள்ளைகளை சின்ன வயசுல உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா, இங்க பாரு வா, நாம எதை செஞ்சாலும் பிஸ்மில்லான்னு சொல்லிதான் செய்யணும், சரியா, அப்படிங்கிற ஒரு பக்குவத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த பிள்ளைகள் அப்படியே தான் பேசுது. எந்த அளவுக்குன்னா, இந்த பிள்ளைங்க தடுக்கி கீழே விழுந்தாலும் சரி, சின்ன துன்பம் வந்தாலும் சரி, உடனே பிள்ளைக்கு மனசு தேர்த்திக்கிறது. ஏன் கவலைப்படுற, நமக்கு மறுமையில் அல்லாஹ் தண்டனை தருவான் பத்தியா, அந்த தண்டனையை விட இந்த தண்டனை ரொம்ப லேசு, சரியா, அதை பொருந்திக்கணும், சரியா என்று தன்னுடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்தி இருக்கிறார். எப்படி ஒரு தாய் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளை எப்படி உறுதியா உண்டாக்கி இருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க இந்த சம்பவத்தை. இந்த பெண்மணி இப்படி ஒரு பதிலை சொல்கின்றாள். சொன்ன மாத்திரத்திலே அமரபி பக்கரத்து மினன் முஹாத், நெருப்பை கொண்டு வந்து ஒரு குண்டத்தை தயார் பண்ணுங்கள். பசுமாடு மாறி இருக்க வேண்டும் அந்த குண்டம். பசுமாடு முழுவதும் உடலோடு அந்த எலும்புகள் மஜ்ஜை இருக்கிறதே, அது போல ஒரு நெருப்பு குழியிலே சுத்தியும் நெருப்பு இருக்க வேண்டும். அந்த நெருப்பு குண்டத்திலே இந்த மாசித்தாவை தூக்கி எறியுங்கள் என்பதாக ஃபிரௌன் சொல்கின்றான். அப்படி சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையும் சொல்கின்றான், இவளையும் தூக்கி எறியுங்கள், அவுலாதுகா, இவனுடைய பிள்ளைகளை எல்லாம் வம்சத்தை தூக்கி எறிந்து விடுங்கள் என்பதாக சொன்ன மாத்திரத்திலே இந்த மாசித்தா அவர்கள் உடனே ஃபிரௌனிடத்திலே கேட்கின்றார்கள். காலத், அந்த பெண் கேட்கிறாள், இன்னலி இலைக்க ஹாஜத்துன், ஃபிரௌனே, என்னிடத்தில் உன்னிடம் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்கின்றது, அதை நீ நிறைவேற்றுவாயா என்று கேட்கின்றார். இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் ஃபிரௌனுக்கு ஒரு மாற்றம். பரவாயில்லை, மிரட்டினோம், எச்சரித்தோம், நெருப்பு குண்டத்தில் எரிய போகின்றோம் என்ற ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த பெண் சரண்டர் ஆகிவிட்டால், என்ன கேளு சொல்லு. பாருங்க, கொடுங்கோலனுக்கும் கூட சாக போற கடைசியில் என்ன கேட்கிறான் பாருங்க. இப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்த பெண்மணி சொல்கின்ற வார்த்தை, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை, இந்த கொள்கைக்காக வேண்டி வெட்டி போட்டாலும் பரவாயில்லை, இந்த கொள்கைக்காக வேண்டி நான் கண்டந்துண்டமாக தூக்கி எறியப்பட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் முக்கியம்னு சொல்லி துன்யாவை தூக்கி எறிகிறார்கள். பாருங்கள், இந்த பெண்மணி சொல்கின்றால், ஃபிரௌனே, நானும் என்னுடைய பிள்ளைகளும் நரக நெருப்பிலே வீசப்படுவோம். அப்படி வீசப்பட்டால் நீ என்ன செய்வாய் தெரியுமா, எங்களை எல்லாம் எரித்து கரித்து விடுவாய். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன,
உலகத்துல ஒரு மனிதன் எரிக்கப்பட்டு அழியக்கூடாதுல்ல, அடக்கம் தானே செய்யப்படணும். இந்த பெண்மணியுடைய கோரிக்கை பாருங்க, உஹிபு, நான் ஒன்றை விரும்புகிறேன், ஃபிரௌனே நான் ஒன்றை நேசிக்கின்றேன், அன் தஜ்மா இலாமி, நான் எரிக்கப்பட்டால் கரிக்கப்பட்டால் என் எலும்புகள் மீதியாக இருக்கும் அல்லவா, அந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு வா. இலாம வலதி, என் பிள்ளைகளுடைய எலும்புகள் மீதி இருக்கும் அல்லவா, அந்த பிள்ளைகளுடைய எலும்பையும் கொண்டு வா. வாய், அதை அப்படியே ஒரே ஒரு ஆடையை விரித்து எல்லா எலும்புகளையும் போட்டு அப்படியே கஃபன் பண்ணி அப்படியே அடக்கம் பண்ணுவாயா என்ற ஒரு கேள்வியை கேட்ட மாத்திரத்திலே ஃபிரௌன் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் ஒரு தாற்பயம், இந்த கொள்கையை பற்றி பேசினால் அழித்து நொறுக்கக்கூடிய ஒரு கொடுங்கோலன் சபையிலே ஏகத்துவ சித்தாந்தம் உள்ளே புகுந்திருக்கின்றது. அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த கொள்கைக்காக வேண்டி அந்த கோட்டை அலறினாலும் என் ஈமான் ஒருபோதும் அசராது பிசகாது என்கின்ற உறுதியிலே இந்த பெண்மணி சொல்கின்றால், என் பிள்ளைகளை நீ எரித்து விடுவாய், என்னையும் எரித்து விடுவாய், எங்கள் எலும்பு துண்டுகளை ஒரு ஆடையிலே விரித்து அதிலே போட்டு அடக்கம் செய்வாயா, அதை செய்வேன் என்று சொல்ல நான் விழ தயார் என்று சொல்கின்றார். உடனடியாக அவன் சொல்கிறான், ذَلِكَ لَكِ عَلَيْنَا مِنَ الْحَقِّ, கண்டிப்பாக செய்வோம், சத்தியமாக செய்வோம், அது எங்க மேல கடமை, உன்னை எரிப்பதுதான் எங்களுடைய விஷயம், நாங்கள் எரிச்சே தீர்வோம் என்று சொன்ன மாத்திரத்திலே உடனே அங்கு கேட்கப்படுகிறது, உங்களுடைய பிள்ளைகளை நாங்க போடட்டுமா நீங்க போட்டுக்கிறீங்களா? இந்த கேள்வி கேட்ட மாத்திரத்தில் எந்த ஒரு தாயும் தான் பாசத்தோடு நேசத்தோடு பெற்று பாலூட்டி உருவாக்கின்ற அந்த குழந்தைகளை ஒருபோதும் அடுத்தவர் தன் கண் முன்னால் தரதரவென்று அழைத்து செல்லப்பட்டு நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுவதை விரும்பவே மாட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்டதை தொடர்ந்து இறுதியாக இலா சபியின் லஹா முருதாயின், ஒரு 2 வயசுல கொஞ்சம் பால் குடிக்கிறது, தொட்டில் பருவம் அல்ல, கொஞ்சம் வாய் விட்டு பேசுகிற பருவத்தில் ஒரு குழந்தை, அந்த குழந்தையை தன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் தான் அந்த தாய் அஜலிஹி, நாம் இந்த கொள்கைக்காக வேண்டி எரிக்கப்படலாம், தூக்கி எறியப்படலாம், கரிக்கப்படலாம், ஒன்றுமே அறியாத ஒரு பாலகன், நம் பிள்ளைகளை பக்குவப்படுத்தி இருக்கின்றோம், நெருப்பு குண்டத்தில் விழுந்திருக்கின்றார், ஆனால் ஒன்றுமறியாத ஒரு பாலகனை கையில் வைத்திருக்கின்றோமே, இந்த பிள்ளை இந்த கொள்கைக்கு என்ன துரோகம் செய்தது, இந்த ஃபிரௌனுக்கு என்ன மாறுதல் செய்தது, இந்த பிள்ளையும் ஏன் நெருப்பு குண்டத்தில் எரியப்பட வேண்டும் என்று அவளுடைய மனம் நெருடலாக ஆக்கப்பட்டு அதற்காக வேண்டி ரொம்ப முரண்டாக வேதனை செய்யப்பட்டு கொண்டு மன வருத்தத்தோடு நின்று கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை பார்த்து தாய் தன் பிள்ளைகளை உருவாக்கிய தாக்கம் பாருங்க. அந்த பிள்ளையே சொல்கின்றது, யா உம்மா, என் தாயே, இக்தஹ்மி, வாங்க நெருப்புல போய் விழுந்தரலாம் என்று சொல்கின்றது. ஏன் தெரியுமா? அதாபத் துன்யா, நீங்க தான் அடிக்கடி எங்களுக்கு சொல்லி தருவீங்களே, நமக்கு இந்த துன்யால கிடைக்கிற தண்டனையை விட இந்த துன்யால கிடைக்கிற வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்கள் எல்லாம் அஹ்வனும் மினல் அஸாபில் ஆகிரா, மறுமையில் நமக்கு கிடைக்கிற தண்டனைகளை எல்லாம் விட வேதனைகளை எல்லாம் விட சிறந்தது, எளிமையானது, ரொம்ப சாதாரணமானதுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாயே, அதனால வா நம்ம நெருப்புல விழுந்தரலாம் என்று அந்த பிள்ளையும் சொன்ன மாத்திரத்தில் அந்த மாசித்தாவும் தன் கையில் இருக்கின்ற பிள்ளையும் அந்த நெருப்பு குண்டத்திலே விழுந்தார்களே. இந்த விழுந்தவர்கள் தான் இந்த ஃபிரௌனுடைய கொடுங்கோல் கூட்டத்தின் மூலமாக, இந்த ஃபிரௌனுடைய அந்த உத்தரவின் பெயரால் இந்த மாசித்தாவும் அவர்களுடைய பிள்ளைகள் எலும்புகளும் ஒரு ஆடையிலே ஒருங்கிணைக்கப்பட்டது, அடக்கம் செய்யப்பட்டது. இந்த பெண்ணுடைய ரூஹுதான் இன்றைக்கு 7 வானத்திலே நல்லடியார்களின் உயிரை அல்லாஹ் கைப்பற்றும் பொழுது கஸ்தூரி மனமிக்கையாக கைப்பற்றுவானே, இப்படி மலக்குமார்கள் கைப்பற்றி கொண்டு வந்ததுதான் 7 வானங்களிலும் நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னதாக அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான சஹீஹான ஒரு செய்தியாக 2682வது ஹதீஸாக முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தான் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே புரூஜ் என்ற அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், நட்சத்திரங்கள் கொண்ட வானங்கள் மீது சத்தியமாக, வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக,
வஷாஹிதின் மஷ்ஹூத், சாட்சி சொல்பவன் சொல்லப்பட்டவன் மீது சத்தியமாக. குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்டத்திற்கு அருகிலே நின்று இந்த பாவிகள் இந்த இறை நம்பிக்கையாளர்களை தூக்கி எறிந்தார்களே, பொசுக்கினார்களே, அவர்கள் நாசமாய் போய்விடுவார்கள். இதுவும் அலைஹா கூத், இவர்கள் யார் தெரியுமா? இந்த கொள்கைக்காக வேண்டி நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டவர்களுக்கு பக்தியிலே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள், அமர்ந்து கொண்டிருந்தவர்கள். வஹும் அலா மா யஃபலூன பில் மூமினின ஷூத், அவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த மூமின்களுக்கு எந்த பாரதூரமான விஷயம் நடந்தது, பாதகம் ஏற்பட்டது என்று இவர்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் அல்லாஹ்வை வணங்கினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வமா நகமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், புகழுக்குரிய அந்த ஒரு இறைவனை புகழ்ந்தார்கள், பெயர் சொன்னார்கள், வணங்கினார்கள் என்பதற்காக கரிக்கப்பட்டார்களே, தூக்கி எறியப்பட்டார்களே. இப்படி எரிந்தவர்கள் நாசமாக போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றானே. இவர்தான், இந்த மாசித்தாதான் இந்த கொள்கைக்காக வேண்டி தூக்கி எறியப்பட்டவர், இஸ்லாத்திற்காக வேண்டி தூக்கி எறியப்பட்டவர், நெருப்பு குண்டத்தில் தன் குடும்பத்தோடு வீசப்பட்டவர். அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை உறக்க சொன்னதற்காக, உறுதிமிக்க சொன்னதற்காக வீசப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒரு கொள்கை உறுதி நம்முடைய வாழ்வில் இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையாவது வைத்து நமக்கு ஆறுதல் சொல்ல வைப்பாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உச்சகட்டம் பிரசவ வேதனை, கணவன் இல்லாமல் புள்ள பிறக்க போவது, ஊரெல்லாம் கடுமையான குழப்பம். அந்த நேரத்தில் ஆதரவு தருவதற்கு ஆள் இல்லை என்று திணறிக் கொண்டிருக்கின்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மரியமே கோபப்படாதீர்கள், வஸ்பிரி, பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். உங்கள் காலுக்கடியில நீர் இப்ப பொங்கும், அந்த நீர்ல இப்ப நீங்க பிரசவம் பண்ணிக்கீங்க. அதே மாதிரி இந்த பேரிச்சம்பழத்தை தட்டினீங்கன்னா அதுல கனிகள் வரும், அதை சாப்பிட்டு பொறுமையா இருந்துக்குங்க என்று ஆறுதல் சொல்ல ஒரு மலக்கு வந்தார். அதே போல இந்த பிள்ளையை ஆறுதல் சொல்வதற்காக, என் தாயே, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனைகள் மறுமை தண்டனை விட எவ்வளவு லேசு என்று ஆறுதல் சொல்லக்கூடிய பிள்ளை உருவாகியிருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் தோழர்களே. அப்படிப்பட்ட உறுதிமிக்க சமுதாயத்தையும் உருவாக்க வேண்டும், உறுதிமிக்க ஒரு சமுதாயமாக நாமும் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேற்று இந்த 4 நிறுவனங்களுக்காக நாம் அறிவிப்பு செஞ்சிருந்தோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிருபையினால பல சகோதரர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க, பலரும் நேரில் வந்து தந்திருக்கிறாங்க, பல சகோதரர்கள் தர இருக்கிறாங்க. அப்படி கொடுக்கிறவங்க கொடுத்து ரசீதை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம், நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பெண்கள் தரப்புல நேற்று நம்ம காசு வாங்கல, காசோ நகையோ வாக்குறுதியோ வாங்கல. ஏன்னா எல்லாரும் முடிவெடுத்து வைக்கட்டும், இன்னைக்கு வாங்கி சொல்லி இருக்கிறோம். அதனால ஒரு 2 பேர், ஒருத்தர் வாளி எடுத்துட்டு பெண்கள்கிட்ட போங்க, ஒரு பெண்கள் மைக்கில், பெண்கள் நீங்க மைக்கில் கூட என்ன செய்யலாம், ஒரு மோதிரம் போடப்பட்டிருக்கு, ஒரு கம்மல் போடப்பட்டிருக்குது, ஒரு செயின் போடப்பட்டிருக்குது, அல்லது ஒரு அனாதைக்கு ஒரு மாசத்துக்கான 1500 ரூபாய் பொறுப்பெடுத்திருக்கிறேன், அல்லது ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆணுக்கு 7000 ரூபாய் பொறுப்பெடுத்திருக்கிறேன், அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணுக்கு 8880 ரூபாய் பொறுப்பெடுத்திருக்கிறேன், அல்லது முதியவருக்காக 2800 ரூபாய் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதை அறிவிப்பு செய்யுங்க. சகோதரர்கள் எழுதி வச்சிருப்பாங்க. போன்ல இந்த நம்பரை பாருங்க, 9150125001. கீழே இந்த 1க்கு பதிலாக 2, 3, 4 தொடர்ச்சி அடிக்கலாம். இவர்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வாக்குறுதியை சொல்லலாம். நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு பல சகோதரிகள் தொடர்பு கொண்டு சொன்னாங்க. நமக்கு வெளிநாட்டில் இருந்தும் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க அனுப்பி வைப்பார்கள். ஒரு சகோதரர் காலவாயில இருந்து ரியாஸ் அப்படிங்கிற சகோதரர் 1 லட்சம் ரூபாயை தருவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். அந்த 1 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது எதுக்கு நான் பெருமைக்கு காட்டல, இது என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, சில பேர் வெளியே சபையில கேட்டுக்கிட்டாங்க, போற இடங்கள் எல்லாம், என்ன நேற்று 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்களே, அது என்ன சும்மாவா, எப்படி நீங்க அறிவிக்க விட்டீங்களா? நம்ம செட்டப்பே பண்றது கிடையாதுங்க. நம்ம வந்து செட்டப் பண்ணி கேள்வி கேட்கிற பழக்கம் நம்மள்ட்ட இல்ல. நம்ம வந்து சொன்னோம், தன்னுடைய மனமிக்க அல்லாஹ்வுடைய கிருபையினால கொடுத்தாங்க. கொடுக்கிற தயாள குணம் நேற்று உங்கள்கிட்ட நீங்க பாத்தீங்க. இதெல்லாம் நீங்க நான் ஒரு ஆளு பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் நாங்க திட்டவிட்டமா சொன்னதா, நீங்களா செஞ்சதா? அது உங்க மனசுல இருந்து வர்றது. அது அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹ். அந்த அடிப்பில் அவங்க கொடுத்துட்டாங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக தான் இதை காட்டுறோம், சரிங்களா? அதை ரசீது போட்டு கொடுத்துருவோம். முகமது யூசுப்ங்கிற பேர்ல ரசீது போட்டோம். சரி.
அடுத்தபடியாக என்ன பெண்கள் தரப்புல இன்னும் மைக்ல சவுண்ட் வரலையே? எழுதிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முதியவருக்கு பொறுப்படுத்திருக்கிறாங்க. ஒரு முதியவருக்கு ரெஹனா 2800 ரூபாய் பொறுப்படுத்திருக்கிறாங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷம் தான் சரிங்களா? இந்த அறிவிப்பை தாண்டி நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவேன். அந்த லிஸ்ட் கொடுங்க. நீங்க 26 எடுங்க. அடுத்து கீழே இந்த கம்மல் மோதிரம் எல்லாம் போட்டீங்க, அதையும் சொல்லிருங்க. ஒரு 2 கம்மல் போட்டிருக்கிறேன், பத்திரமா மேல வரும்ல, அதுக்கு சொல்றேன். சரி. அடுத்து ரிகால் 200 எழுதிக்கங்க. ஒரு சிறுவன் கொண்டு வந்து கொடுத்தாப்ல. சிறுவனுக்கு அனாதை சிறுவனுக்கு ஒரு சிறுவன் பொறுப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரிசிப்ட் போடுங்க. அடுத்து அடுத்து கீழே மைக் சவுண்ட் வரலையே, கனெக்ஷன் கட் ஆயிடுச்சா? கரண்ட் இருக்குல்ல? சரி ஓகே. இல்ல கீழே சவுண்ட் வரலையே பார்த்தேன். வலைக்கும்சலாம். பெண்கள் தரப்புல சொல்லுங்க. வலைக்கும்சலாம். ஜாஃபர் 500. சரி சொல்லலாம், எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நேற்று கூட அறிவிச்சோம் ஒரு துண்டு சொல்லுங்க சொல்லுங்க. முதியோர் பெண்மணிக்கு பேரு அலைக்கும்சலாம் சுலைகா. ஒரு மோதிரம் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். முடிஞ்சு போச்சு. ஒரு முதியோருக்கு ஒரு மாசத்துக்கு போயிருக்கு இன்ஷா அல்லாஹ். சரி. அதாவது நேற்று சொன்னோம் 50 100 இருந்தாலும் பரவாயில்ல, துண்டுல போடுங்க சொன்னோம்ல, அதுவே ஒரு 2800 ஆயிப்போச்சு. நீங்க போட்டதே ஒரு முதியவரை கை சேர்த்தாச்சு இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? எந்த தொகையா இருந்தாலும் அது ஒரு பயனளிக்கும். ஆமா, இடையில ஒரு 500 ரூபான்னு பெண்கள் தரப்புல சொன்னீங்க, ஒரு முதியோர் பெண்மணி அப்படின்னு சொன்னீங்க. அது யாரு சொன்னான்னு தெரியல. ஜுலைகா அவர்களுக்கு முன்னாடி, ஜுலைகா அவர்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு பேர் சொன்னீங்க. அலைக்கும்சலாம். ஷஹர்பான். சரி சரிங்கம்மா. அடுத்து சொல்லுங்க. இந்த போன்ல இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சொன்னீங்கன்னா இந்த 9150125001 அறிவிங்க இன்ஷா அல்லாஹ். நெட்ல பதில் அறிவிங்க. பெண்கள் இதுல வாலி பேச்சா? அலிஸ்லாம் சொல்லுங்க. பேரு ஷஃபி. 500 ரூபா. பிரச்சனை இல்லை, நாளைக்கு கொண்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாக்குறுதி எழுதிக்கும் இன்ஷா அல்லாஹ். 500 ரூபா. நேற்று கூட 1 லட்ச ரூபா சொன்னாங்க, இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று வராத சகோதரர்கள் இன்னைக்கு நிறைய வந்த மாதிரி இருக்குது. ஆண்கள் தரப்புல சைலண்டா இருக்குது. சரி. அடுத்து பெண்கள். பத்ருதீன் 300. சொல்லுங்க. பத்ருதீன் 300. அடுத்துமா? அலைக்கும்சலாம். முர்ஷித் 200. குர்ஷித் 200. அடுத்துமா? இணையதளத்தில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த நம்பரை சொல்றோம். 9150125001. சரிங்களா? 9150125001 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. 9150125001. தொலைபேசி மூலமா அறிவிச்சிருக்கிறாங்க.